வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் பாரதி. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் மஷ்ரூம் வெஜ் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா வதங்கும். அதுக்கப்புறமா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம் நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்க தோல் உரித்து நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டு அடுத்ததாக முட்டைக்கோஸ் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கிளறிக்கலாம். முட்டைக்கோசு வதங்கினதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் மஷ்ரூம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா மஷ்ரூம்லேயே நிறையா தண்ணி விடும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக உதுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டொமேட்டோ சாஸும் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் வெஜ் மிக்ஸ் ரெடி. Thank you for watching.